ஹலோ ஏபி ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெஷ்ஷாக வந்து மண்டையை செஞ்சு அன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம ஆதியந்தன் வந்து வீட்டுக்கு வரும்போது பண்ணிடலாம்ப்பா, அவனையும் சிறப்பாக முடிச்சு விட்றேன்ப்பான்னு சொல்லிட்டு இவகிட்ட கேட்கும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். என்னன்னா சரி ஓகே டயர்டாக வருவான் காலையிலேருந்து, பாவம் ஃபோன் பண்ணும்போது வேற வந்துட்டாக்கா செம்ம டயர்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தானா. சரி ஓகே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா. அது வந்து கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு. கொஞ்சம் நாளாலாம் ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் அவன் எப்பயும் போல் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ ஆண்டி வேலை இருக்கிறான். எப்பயுமே வந்து இந்த பாச மலர்கள் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து அவர் கிளம்பும்போது வந்துட்டு அக்கா கிளம்பிட்டேங்க்கா அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுறதும், சரிடா பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறதும், இப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து என்ன தெரியல. ஆனால் வந்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி அவனை சிறப்பாக செய்ய போகிறோம். சேம் அதே ப்ராங்க் தான் மக்களே. என்னென்னா இன்றைக்கி வந்து என் கூட இவ்வளோ ஜீவன்கள் ஒத்துழைக்க போகிறாங்க. எப்படி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. பயப்படாத, பயப்படாதடா. வாங்க பிராங்குக்குள்ள போலாம். இந்த பிராங்க் உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அளவுக்கு நம்ம ஆதியந்தனை வச்சு செய்ய போற பிராங்க்ங்கிறத இந்த இடத்துல நான் ஆணித்தனமா சொல்லிக்கிறேன். ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வந்து ஆதியந்தனை கோஸ்ட் பிராங்க் பண்ண போறோம். ஆமா, கோஸ்ட் பிராங்க்னாலே அது நம்ம ஆதியந்தன் தான். ஸோ அதாவது பயமுடுத்துறதுன்னா நம்ம ஆதியந்தனை தான் பயமுடுத்த முடியும். ஸோ இன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரபாகரன், மிஸ்டர் பிரபாகரன் நீலா. இத பாத்தியா? Okay. யோ ஸ்பைடர்மேன் கீழ இறங்கியா. சோ செட் ஆல் செட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆல் செட் ஏய் உட்காரு. நான் சொல்றான், இங்க உட்கார்ந்து பார்த்தா ஆழமா இருக்குல்ல அப்படிங்கிறான்ப்பா. உனக்கு ஆழமா இருப்பியா, எனக்கு ஆழமாலாம் இருக்காது. அந்த தெருமுனையில வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறேன், பால் வாங்கிட்டு வரட்டுமா, காஃபி போடுறதுக்கு பால் இருக்கான்னு கேட்டான். வாங்கிப்பான்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். டோர் என்ன ஓபன்ல இருக்கு? லாக் பண்ணலையா நீ டோரை? இல்ல நான் லாக் பண்ணி தான் வச்சேன். எப்ப வந்தா? சரி சரி ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னாச்சு? யார் திறந்திருப்பான்னு தெரியும். ஓகே ஓகே வேலையை பாரு. இங்க தான்டா பண்ணா. அதுதான் எங்க ஆட்சி இருக்குல்லப்பா. ஆமா ஆமா, அவங்க தான் வெளியே என்ன சொல்ல தெரியல. என்னடா ஆதியண்டா என்ன வந்தது உள்ள போயிட்ட? என்னடா எல்லாருமே கதை இருக்கீங்க? நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். கொஞ்சம் மாதிரி இதுவா இருக்கு, உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆதியந்தா இங்க வாயேன். ஒரு ஹெல்ப் பண்றியா? கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருக்கேன், ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்திருக்கேன், ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வரேன். அதுக்கு இருக்க நான் உட்காரணும். இங்க வா, ஒரு விஷயம் சொல்லு. ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். பைத்தியமா? எடி செருப்பண்ணா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன். ஏய் ஹாஸ்பிடலா என்ன என்ன ஏதுன்னு கரெக்ட்டா பேசணும், புரியுதா உனக்கு? ஓகே ஓகே காலி இதுல என்னத்த நீ ஹாஸ்பிடல் வந்து என்ன சம்பவம்? என்ன காலி என்ன ஹாஸ்பிடல்? என்ன காலி என்ன ஹாஸ்பிடல்னா அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியல, அதான் கேக்குறேன், சொல்லுங்க. தெரியலனா கேப்பியா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எரிச்சலா வருது எனக்கு. ஏய் சரி சரி யாருக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பிச்சத்துக்கு ஏறுது எனக்கு. ஏய் உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் உட்கார்ந்துருக்கும் போது நீ வராதன்ட்டு. நான் ரெஸ்ட் ரூம் போகாம உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உட்கார்ந்து நீ பார்த்து லேப்டாப் நோண்டிட்டு ப்ளீஸ். லேப்டாப் உள்ள வச்சிருக்கேன். இல்ல நீ உட்கார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்து லேப்டாப் நோண்டிட்டு ஐயா இங்க வாங்க, நம்ம உள்ள போயிட்டு வந்துடலாம். இல்ல பீச் போலாமா? சரி நீ கிளம்பு பீச் கிளம்பலாம் போ.
ஆமா, ஏய், உட்கார்றா. அங்கேயே அமைதியா இரு, அழாத. ஆமா. கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இவனை கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு இவனையும் கிளப்பி கூட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீ பாட்டு லேப்டாப் பண்ணிட்டேப்பா, அவனை சும்மா எதனா பண்ணிட்டு இருக்காதப்பா. இவனை நான் என்ன பண்றது? என்ன நான் அந்த மாதிரி நினைச்சியா? இவனை நான் என்ன பண்றது? சீ, லூஸ் என்ன பண்ணு. சீனா? என்னடா பண்ண உன்னை நானு? என்ன அப்படி பாக்குற? டென்ஷனா இருக்குது, காலையில இருந்தே ஒரு மாதிரி ப்ரெஷரா இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம். பிள்ளைய பக்கம் சொன்னா பேய பத்து விட்டுருக்காங்க உங்க வீட்டுல. இல்ல புரியல. என்னத்த சொல்ல காளியம்மா அவனை நோண்டாத. இங்கிட்டு வா, இங்கிட்டு வான்னு சொன்னேன். என்ன பிரச்சனை உனக்கு? நான் ஒரு தடவை சொன்னேன்னா அதை கேட்டுக்கோ. அப்புறம் என்னை வந்து பைத்தியக்காரன் வாங்க. ஆல்ரெடி அவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கே எனக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. இதுல இவங்கிட்டே வந்து இது பண்ணனுக்கு ஒரு மாதிரி பண்ணி. டேய் டேய் என்ன என்னடா என்ன ஏற்பாடு எதுவும் போடல. ஏற்பாடு எதுவும் போடல? ஆமா என்ன வீடியோ காலும் இல்லை. வீடியோ காலும் இல்லை. என்னடா ஆச்சு? லூஸ் ஆயிட்டியா? நான் தானே காளியம்மா, நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு வந்து நீ யாருன்றது கொஞ்சம் காட்டணும், புரியுதா? நைட்டு போயிட்டு சும்மா வந்து நோண்டுறது. நைட் என்ன பண்ண என்ன நோண்டுறாங்க? நீ என்னடா சொன்ன நைட்டு யாரோ ஒருத்தவங்க முடிய பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு, முதுகுல அமுக்கிற மாதிரி இருக்குன்னா? ஆமா, நீங்க விடிய விடிய உட்காந்து பேக்க சொல்றீங்க, ஏதாவது ஃபீல் ஆகாம? டேய் நான் எங்கடா விடிய உட்காந்து பேக்கிறது சொன்னேன்? இங்க பாரு. ஏய் ஏய், நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? சிரிக்காத. அவளை மாதிரி இவனெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. இவன் சும்மாவே அரை பைத்தியம். புரியுதா உனக்கு? என்னடா உனக்கு முதுகு அமுக்கிற மாதிரி தானே இருந்துச்சு? இங்க பாரு, நான் ஒரு விஷயத்த சொன்னா அவன் வந்து நம்ப மாட்டேங்கிறான். அக்கா, அவன் நம்பாம என்னை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு மாத்திரை வாங்கி போட்டு கூட்டு வரா. புரியுதா? நான் பைத்தியமா இல்ல மென்டலான்னு கேக்குறேன். டவுட் இருந்தது. டேய் சிரிக்காதடா, எரிச்சலா வருது எனக்கு. நான் டேய் என்ன என்ன உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உன்னாலதான் பிரச்சனையே எனக்கு. இந்த பாரு காளியம்மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். சும்மா சும்மா என்னால வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. இல்லவா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீயாச்சும் அதை வந்து புரிஞ்சுக்கோ, சரியா? நீ வந்து எப்பதான் சொல்லி புரிய வைக்கிறது? ரொம்ப நேரம் உட்காந்து லேப்டாப் நோண்டிட்டு இருக்கியா? அது டிஸ்டர்ப் ஆகுதான் எங்க ஆட்சிக்கு. என்னோட ஆட்சி வந்து இறந்துட்டாங்க, சரியா? என் ஆட்சி இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. தெரியல, காளியம்மாச்சு எங்க ஊர்ல. எங்க அம்மாவோட அம்மாடா. சாப்பிட்டதே மறந்துடுமா? அவங்க அம்மாவோட அம்மா எனக்கு தெரியும், சொல்லுங்க. ஏன்னா எங்க அம்மாவோட அம்மா காளியம்மா உனக்கு தெரியாதா? தெரியாது. என்ன காளி? சரி தெரியாதுங்கிறான், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறப்ப? தெரியும் தெரியும் தெரியும், சொல்லுங்க. சிரிக்காத. கோவமா இருக்கியா? சரி போ, நீயே கேளு. யார்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இருடா, உன்கிட்ட பேசுறேன் நானு. போ, நீயே கேளு. எதுவும் வேணாம்ன்றேன், என்கிட்ட யாரும் கேட்காதீங்க. நீ தானடா இப்ப சொன்ன காளியம்மா உனக்கு தெரியாதுல்ல? தெரியுமா? சொல்லி தெரியுமா? போதுமா? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்போ உன் மேல உங்க கண்ணம்மா கண்ணம்மான்னு சொல்லிட்டு யாருன்னா பாசமா இருப்பாங்கல்ல, உங்க மேல பாசமா இருப்பாங்கன்னு சொல்றேன்ல. இப்ப அவங்களோட பிரசன்ஸ் நீ என்னைக்கே உணர்ந்துருக்கியா? இல்ல. மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம வேண்டி கூப்பிட்டோம்னா அமாவாசை அதுமா காக்காக்கு சோறு அப்படி நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அப்படி நீங்க நான் காக்காவை தான் கூப்பிட்டேன். எங்க ஆட்சி தேவையில்லாம போனஸ் வந்துருச்சு. இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. எங்க ஆட்சி சும்மா வந்துகிட்டு இங்க பாரு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்குது பாரு. அங்க பாரு, இந்த வெத்தலை இடிக்காதன்னு சொல்லியிருக்கிறேன் உன்னைய. வெத்தலை போட்டு போட்டுதான் உன் பல்லே போச்சு. என்ன உனக்கு வேணுமா? 10 நிமிஷம் மட்டும் அமைதியா உட்காரு. கேக்குறான்ல சின்ன பையன். இப்ப எதுக்கு எந்திரிச்சு போறாங்கிட்ட?
இங்க வா, வீட்டை விட்டு போறியா நீ? அவன் என்ன சொல்லிட்டான்? அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? டேய் உனக்கு தெரியாதுடா. டேய் காளியம்மா சின்ன வயசுல நான் வந்து ஆண்டு விழாக்கு போகும்போது ஏய் நீ என்ன தள்ளி போற? என்னைய பார்த்து ஏன்டா பயப்படுற? லூசு பையலாடா. அங்க நிக்குதுடா காளியம்மா. நீ நில்லு அங்கே கொஞ்சம். நான் தயவு செஞ்சு உன்னை சொல்லி புரிய வச்சுட்டு வரேன். அக்கா அவளுக்கு தான் கத்துறப்ப நீ ஏன் கோவமாகுற? சரி வா நீயே கேளு. இல்ல நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன். நீ அக்கா அக்கான்னு கத்துறது அது பிடிக்கல. கூப்பிடல அக்கா. என் ஆச்சி கொஞ்சம் சென்சிட்டிவான ஆள்றா. டக்குன்னு கத்தி எடுத்து சொறிவிடும் கழுத்துலயே. குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. பார்த்து சீரியஸா எனக்கு பயம். உண்மையாவேடா. நைட் கிச்சன்ல உருட்டுற சத்தம் கேக்குது. ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒவ்வொருத்தருக்கா சொல்லி புரிய வைக்க முடியாது காளியம்மா. என்னால உன்னோட வெறுப்பா இருக்குது எனக்கு. ஒண்ணு அவன் கண்ணுக்கு தெரியும். வீட்டுல ஏன் கண்ணுக்கு எனக்கு தெரியணும்ன்றேன். எதிர்த்து பேசினா அவனுக்கு பிடிக்காதுதான். அதுக்கு அவன் சின்ன பையன்ல. எதிர்த்து பேசுறான்னா வாயை உட. கையில தான் வச்சிருக்கிறல்ல, எடுத்து ஏறி பாயிண்ட் எடுத்து கொடுக்காதீங்க மாமா. இப்பதான் நம்ப மாட்டேன். நான் நம்புறேன். எப்பங்க சொல்ல நம்புறேங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க சீக்கிரம். எதுக்குடா நடுங்குற? கேஷுவலா இருக்கா. பேயினால ஏன்டா அரண்டு ஓடுற? நீ பேய் இல்ல ஆத்தா, போதுமா? நீ என் ஆட்சி தான் காளியம்மா. பேய் ஒண்ணு கோவப்பட்டுச்சுன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும். அன்னைக்கு அப்பதான் கழுத்து நடிச்சிருச்சு. உனக்கு தெரியாதுல்ல கழுத்து நடிச்சதுலாம். இன்னைக்கு நைட்டு நெறி ஒரு தடவை வந்தேன். அப்படிதான் நம்புவேன். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்டா அவங்கள்ட்ட? என்னடா சொல்லிட்டு கழுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இல்ல என்னமோ சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அப்படியே போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? உங்க ஆட்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் காளிமா. நீ ஞாபகம் வச்சிருக்கிறியா இல்லையா? அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்கடா. இங்க பாரு, உங்க ஆட்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நீ சொன்னா அம்மாவும் சேருவேன். ஏன்டா அப்படி முடிக்கிற? சொல்லுங்க. காளியம்மா வந்து மனசுல நினைச்சு எங்க தாத்தா சுப்பையா காளியம்மா எல்லாருமே வந்துட்டு வச்சேன். எள்ளு சோறு அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு மேல காக்காய்க்கு வைப்போம்ல. அதெல்லாம் என்னடா தெரியாத மாதிரியே கேக்குற? சாம்பார் சாதத்தெல்லாம் திருடி தின்னு நீங்க சின்ன வயசுல? திருடி தின்னு சின்ன வயசுல ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அவங்க ஏரியால போயிட்டு காக்காக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியாதான் அப்படின்னு போய் சொல்லியிருக்கான் வீட்டுல. ஆனா அந்த சாம்பார் சாதத்தெல்லாம் பக்கத்து வீட்டு சேச்சி வந்து மேல வைப்பாங்களாம். அதை வந்து வாரி துண்டு வந்துருக்கான். ஏன்டா பயப்படுற? கேஷுவலா அங்க வர்ற சிரிச்சுட்டு தான்டா இருக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு ஒரு காக்கா வந்து அங்க வந்து அப்படியே செத்து போச்சு. சரியா? அதுக்குள்ள அதோட உடம்புக்குள்ள வந்து ஆல்ரெடி செத்து போன காக்கா தானே அது. அதோட உடம்புக்குள்ள காளியம்மா புகுந்து இங்க வந்து அந்த சாப்பாடு உங்க அக்கா காரி பண்ண சாப்பாடை சாப்பிட்டுட்டு செத்து போச்சு மறுபடியும். அப்படிதான் நினைச்சேன் நானும். ஒருவேளை அவன் சமையல் சாப்பிட்டு தான் செத்துட்டாங்க போலன்ட்டு. அப்புறமா தான் சொல்றாங்க அவங்க வேணும்னே தான் அப்படியே அங்கனே இறந்துட்டாங்களாம். இப்ப அவங்களோட ஆத்மா எங்க இருக்கும்? நம்ம வீட்டு மொட்டை மாடியில இறந்தா? நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஏன் இருக்குது? நான் தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்ல. நீங்க வீட்டுக்கு கூட்டு வந்து? நான் கூட்டு வரல. நான் மேல போயிட்டு என்னடா இது ஒரு காக்கா செத்து போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவன் ஞாபகம் இருக்கா அன்னைக்கு? ஆமா. என்ன ஓமா பயத்துல உளராத. அன்னைக்கு நீ இல்லவே இல்லை. நானும் அவ்வளவுதான் போட்டான். அவங்க கிட்ட சொன்னான். இவன் பைத்தியக்காரன் பயட்டாமொழி. என்ன கேட்டாலும் ஆமாம்பியான். நீ என்ன பண்ற? பேசாம போயிருக்காளியம்மா. நைட்டு பாத்துக்கலாம். ஒரு 12 மணிக்கு வரும் கரெக்டா? இல்ல நீ ரொம்ப நேரம் நோந்துறியாம்ல நைட் உட்கார்ந்து. லேப்டாப் இங்க வச்சிட்டு போயிடுறேன். அவங்களுக்கு பிடிக்காதுடா. அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்கலாம் வந்துட்டு எம்ஜிஆர் ஃபேனு. சரியா? அதாவது கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. எம்ஜிஆர் ஃபேனுக்கும் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன மாசம் அவன்கிட்ட காட்டு. கரெக்டா இருக்கும். என்கிட்ட காட்டாத. புரியுதா? நீ பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கும், அவனுக்கு கேட்காது. அசிங்கமா திட்டுறாங்கடா அவனே. சரி விடு, என்ன பண்றது? சரி வா, நீ வா உட்காரு. அங்கேயே ஆமா ஆமா வேணாம். நான் பாவம். இருடா, நான் இப்ப சொல்லணும்னு சொல்லிடுறேன். அவங்க ஏன் கண்ணுக்கு அவங்க முதல்ல இங்க வந்துட போறாங்க. அங்கே இருக்க சொல்ல அங்கேயே தான் இருக்காங்க.
நான் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க. இப்போ எனக்கு அதுதான் பிரச்சனை. அவகிட்ட சொல்லி முதல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அவன் என்னை பைத்தியம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு மாத்திரைலாம் போட்டு ஊசி குத்திட்டு வரா. என்ன அது இவனை என்னை பைத்தியம் சொல்றான்? இல்ல 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 ஊசி குத்துனாங்களே தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஆக்சுவலா நான் எங்க ஆட்சி மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். இன்னொரு ஆத்மாவும் இருக்குது. சீரியஸாவே அவகிட்ட சொன்னேன், அவன் அக்காக்காரிகிட்ட. அப்ப சொன்னப்ப அவன் வந்து முதல்ல நம்பல. அப்புறமா ஒண்ணு ரியாலிட்டியா ஒண்ணு காட்டினேன். உனக்கு ஒண்ணு காட்ட வாப்ப. வேணாம் 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 எனக்கு தெரியல. இப்ப எப்படி இதை சமாளிக்க போறேன்? அர்ஜுனோட கண்ணுக்கும் தெரியுமா தெரியாதா, இல்ல இதை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமா ஒண்ணுமே பண்ண சூப்பரா சொல்ற. அப்படியே வீட்டுல வெளியே போகணும். ஓகேவா? வெளியே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படின்னா கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு 4 சுத்திட்டு வாங்க. என் போன் அங்க வை, கொஞ்சம் எடுத்து தள்ளி விடுற மாதிரியே உட்காந்துருக்குறேடா. எந்திரி முதல்ல, நீ எந்திரி. இங்க வா, அங்க போ. அங்க ஐயோ எந்திரி வா. அண்ணா இங்க வந்துறியா? இங்க வா. ஆச்சி வந்துருச்சு. இங்க வா. இங்க இருந்து உட்கார்ந்து. ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஏய் இப்ப எதுக்குடா அதை தூக்கி எறிஞ்ச? அது யார்? காளியம்மா. உனக்கு அவ்வளவு காளியம்மா வேலை பாக்குற நீ. எதுக்கு இப்ப சுத்த விட்டுக்கிட்டே இருக்கிற? ஏன் சுத்திக்கிட்டே இருக்கிற நீ? அவன் பின்னாடியே போகாதங்கிறல்ல. எங்க போற நீ? உன் கண்ணு தெரியுதா இல்லையாடா? டேய் இங்க பாருடா, இங்க பாருடா, ஜக்கம்மா மாதிரி இருக்குடா. அருந்ததி படம் பார்த்திருக்கியா? என்ன தாயே தானியம்மா. இப்ப ஒரு நிமிஷம் இரு, அவன் கத்திட்டே இருக்கான். வெளிய யாரா கேட்டாங்க என்னடா பண்ணுவாங்க? கட்டாம இருப்பாடி. நீ கொஞ்ச நேரம் பதில் சொல்லிட்டு போன. கொஞ்ச நேரம் எதுக்கு பார்த்து குடிச்சிட்டு போற? என்ன பதில் சொல்லிட்டு போன? ஏன்டா இது பயங்கா? சரி குடு. உனக்கு என்ன இப்ப? காலை தானே அமுக்கணும். ஆமா. சரி விடு, நான் அமுக்குறேன். நான் காலையில இருந்து நிறைய பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி பழகி எனக்கு சிரிப்பு தான் வருது இப்பலாம். நீ ஒண்ணும் இல்ல, பயப்படாத, ஜாலியா என்ஜாய் பண்ணு. அது அவங்க ஆச்சு தான் ஒண்ணும் பண்ணாது. என்னது? ஏய் தளபதியை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல போனதுலயே சொன்னேன்ல. சும்மா உனக்கு தளபதியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தளபதி. இப்பதான் எம்ஜிஆர் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆமா, அங்க கையை பிடிச்சு அமுக்குறீங்க. ஏய் கை குடுக்கவே இல்லை. நீ ஏன்பா ஓவர் ஆக்டிங் பண்ற? காலையினாவே கோவம் ஆகுதுப்பா. குடு கையை. நீங்க செஞ்சு பயமுறுத்து பாக்குறியா? ஜாலியா இருக்கா? காளியம்மாடா, இவங்க ஆச்சிதான்டா, ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. இவன் அமுக்க விடணுமா? அப்ப இங்க வாடா, டேய் உட்காரு. அவன் காலை அமுக்க முடியாது. அப்ப என்னன்னு பண்ணி இல்ல அமுக்குற கால் எங்க இருக்குது? உட்காருடா. ஏடா காலை அமுக்குறானே இருக்க. இப்ப ஏய் இன்னும் என்ன வச்சி செஞ்சிருப்பா. மக்களே வச்சு செஞ்சாச்சு மக்களே. நான் தான் சொன்னேனே, பிராங்க்னாலே அதுவும் கோஸ்ட் பிராங்க்னாலே இந்த முகம் வந்து அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும்ட்டு. சரி ஏன் உட்கார்ந்து சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்த? உள்ள ஓடி போயிட்டானே. நான் தான் சொன்னேனே, நைட் தூங்கும் போதெல்லாம் முதுகுல மேல ஏறி அமுக்குறது, முடிய பிடிச்சிருக்கிறதுலாம் எங்க ஆச்சு. அவ்வளவுதான். என்னடா அது இந்த எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏய் மூச்சு விஞ்சல செமையா ஊர்த்திருச்சு. எனக்கு பிடிச்ச பார்ட்டே என்ன தெரியுமா? எந்திரிச்சு ஓடுனவங்க நல்லா. எனக்கு எவ்வளவு சிரிப்பு தெரியுமாப்பா தம்பி. முதல்ல எடுத்த அந்த ஒரு விஷயத்துக்கே டர் ஆயிட்டான்பா. இல்ல நான் ஆரம்பத்துல இருந்து வெளிய இருந்தேன்னா கண்டிப்பா இந்த பிராங்க் வந்து 5 நிமிஷத்தை தாண்டி இருக்காது. நல்ல வேளை நான் உள்ள இருந்தேன். காதுல கேட்டேங்கற கத்தினேங்கறான். ஒரு கட்டத்துக்கு ரொம்ப கத்தனவதான் சரி ஓகே பாவுண்டு வந்தா என்னால சஸ்டெயின் பண்ண முடியல மக்களே, ஒரு நிமிஷம் கூட. சோ மக்களே, தீங்கி போய் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். ஆமா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. என்னடா எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணியா? நம்பிட்டே தானே?
ஏய் உண்மையிலே பின்னாடி யாரோ இந்த பாருங்க அப்ப சொல்றான் கேட்கற கேள்வி பதில் சொல்ல நம்பிட்டே தானே அவளை பத்தி தான். பிரபாகரன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த பிராங்க் வந்து? இந்த பிராங்க் வந்து என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாத ஒரு பிராங்க். ஏன்னா இது டைலாக்லேயே எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பயப்படாதுங்க. ஆனால் எடுத்த உடனே இந்த பாருங்க குறுக்க இந்த கௌஷிக் வந்தா ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் பெரியவங்க ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரே பிராங்க்கு 2 பேரையும் வந்து தனித்தனியாக பிராங்க் பண்ணிட்டேன். இந்த பிராங்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி அஞ்சலியை வந்து பிராங்க் பண்ணதை பார்க்கல அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எனிவேஸ் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகிடும். ஸோ அந்த பீஸை கண்டுக்காதீங்க. அன்னைக்கு நைட்டு தனியாக படுத்த மாதிரி தான். ஏய் ஆளாளுக்கு அடிக்கிறீங்க, எனக்கு உரிமை இல்லையாடான்னு அடிக்கிறான் அவன். ஓகே மக்களே, இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த பிராங்கை ஜாலியாக அப்படியே ஷேர் பண்ணி விட்டு என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட குடும்பத்தில் இருக்கிற மச்சான்ஸ் எவனாச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பிராங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்டு மிஸ்டர் பிரபாகரன் அர்ஜுன் ஐயோ அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் வாயிலே வர மாட்டேங்குதுங்க. அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஏய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. காளியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.